ஹாய் கைஸ். இதுக்கு முன்னாடி இந்த ஜுராசிக் வேர்ல்டு டொமினியன் படம் எதிர்பார்த்த அளவுக்கு பெருசாக போகவே இல்லை. இப்போ ரிலீஸ்க்கு இருக்க ஜுராசிக் வேர்ல்டு ரீபெர்த் படம் அந்த டொமினியனை கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ பெட்டர்னு தான் தோணுது. இதை தாண்டி படத்தில் பாசிட்டிவ்ஸும் நெகட்டிவ்ஸும் இருக்குது. அதெல்லாம் எப்போமா பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த படத்தோட கதை என்னென்னா, ஹீரோயின் படத்தில் டாக்டராக இருக்காங்க. ஹார்ட் டிசீஸ்க்கு மருந்து கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த மருந்துக்கான சாம்பிள் 3 விதமான டைனோசருக்கு ஒரு ரத்தத்தில் தான் இருக்குது. அந்த ரத்தத்தை எப்படி எடுத்து திருப்பி மருந்தாக மாற்றுறாங்கிறது இந்த படத்தோட கதை. படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் பாயிண்ட் என்னென்னா, படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப என்கேஜிங்காகவே கொடுத்துருந்தாங்க. போய் உக்காந்தோன்னே 2 மணி நேரம் 4 மணி நிமிஷம் எப்படி போச்சுன்னே தெரில, செம்ம பரபரப்பாக இருந்துச்சு. அண்ட் படத்தில் நடிச்ச அத்தனை ஆக்டர்ஸும் ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தாங்க. குறிப்பாக ஸ்கார்லெட் ஜான்சன் இந்த படத்தில் ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தாங்க சொல்லணும். இதை தாண்டி மற்றவங்களும் அவங்களுக்கு கொடுத்த ஒரு ரோலை கரெக்டாகவே பண்ணியிருக்காங்க. அடுத்த படத்தில் சினிமாட்டோகிராஃபி விஎஃப்எக்ஸ்லாம் ரொம்ப டாப் நாச்சாகவே பண்ணியிருந்தாங்க. ஹாலிவுட்டை பொறுத்த வரைக்கும் விஎஃப்எக்ஸில் கண்டிப்பாக குறை வச்சதா சரித்திரமே கிடையாது. அந்த வகையில் எந்த படத்துலையும் அது விதிவிலக்கு கிடையாது. ரொம்ப ரசிக்கிறபடியே டைனோசர் கேரக்டர்லாம் சிஜி ஒர்க் பண்ணியிருக்காங்க. டைனோசர் வர இடத்துலலாம் ரொம்ப கூஸ் பம்ப்ஸ் கொடுத்தது. அந்த பழைய ஜுராசிக் பார்க் படங்கள் கொடுத்த எஃபெக்ட் கொடுக்கலனாலும் இந்த படத்துக்கு தேவையான எஃபர்ட் தான் டைனோசர் மூலமாக கொடுத்துருக்காங்க. போன டொமினியன் படத்தில் டைனோசர்ஸை டம்மியாக தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் பெரிய ரோலாகவே இருக்கும். இது பொறுத்த வரைக்கும் ரொம்ப டீசெண்டாகவே இருந்துச்சு. ஒரு சீனில் மட்டும் பழைய ஜுராசிக் பார்க்கில் ஜான் வில்லியம்ஸ் போட்ட மியூசிக்கை இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அந்த மியூசிக்கை கேட்கும் போதும் நாஸ்டால்ஜியா ஃபீல் கொடுத்தது. அந்த டைமில் நம்ம ஜுராசிக் பார்க் படம் பார்த்துருப்போம். அந்த நினைவுகள்லாம் இந்த மியூசிக் வரும்போது கண்டிப்பாக வந்திருக்கும். இப்போ நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் பற்றி பார்த்தோம்னா, என்னதான் ஜுராசிக் பார்க் படங்கள்லாம் மாடர்ன் வெர்ஷனில் ரீபூட் பண்ணியிருந்தாலும் இப்போ இருக்கிற டெக்னாலஜி வச்சு கொண்டு வந்தாலுமே பழைய கிளாசிக் படங்களை மிஞ்ச முடியல. அது காரணம் என்னன்னு எனக்கு பெருசாக தெரியலங்க. என்னதான் நல்ல டெக்னாலஜி விஎஃப்எக்ஸ்னு வந்தாலுமே ஸ்க்ரீன் பிளேயில் அந்த ஜுராசிக் பார்க் படங்களில் பீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. இதை தாண்டி பெரிய மைனஸ்ன்னு எனக்கு எதுவும் படலை. ஓவராலாகவே இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வீக்கெண்டுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களோட போய் தாராளமாக இந்த படத்தை பார்க்கலாம். தயவு செஞ்சு 3Dயில் பார்த்துடாதீங்க. 3Dயில் பார்க்குற அளவுக்கு ஒர்த்து கிடையாது. ஐமேக்ஸ் ஸ்டுடியோவில் போய் பார்க்கலாம், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். அண்ட் படமாக தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக போய் மிஸ் பண்ணாமல் தேட்டரில் போய் பார்த்துருங்க. அண்ட் நீங்கள் இந்த படத்தை ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்கள் மீட்டில் என்ன கமெண்ட் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்ச லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.